ராஜசுவாலை அன்பர்களுக்கு வணக்கம். திருமூலரின் திருமந்திரத்தில் 270வது பாடலாக அன்புடைமை பாடல் உள்ளது. அன்பு சிவம் இரண்டென்ப அறிவிலார், அன்பே சிவமாவதாரும் அறிகிலார். அன்பே சிவமாவதாரும் அறிந்தபின், அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. அன்பும் சிவனும் இரண்டு என்று சிலர் கூறுவார்கள். அன்பே சிவம் என்று அறியாமல் பலர் உள்ளனர். அன்பே சிவம் என்று அறிந்தபின் அன்பானது சிவமாய் அமர்ந்திருக்கும் என்று திருமூலநாயனார் கூறுகிறார். அன்பும் சிவமும் அறியாத வேடுவன் திண்ணன் வேட்டைக்கு சென்ற இடத்தில் திருக்காலத்தி மலையில் சிவனை காண்கிறான். சிவனின் கருணை கூர்ந்த பார்வைப்பட்டதும் திண்ணன் அன்பு வடிவாக மாறுகிறான். சிவனை கட்டித் தழுவி உச்சி மோர்ந்து ஆனந்த கண்ணீர் பெருக்குகிறான். இந்த காட்டில் தனியாக இருக்கிறாரே, உமக்கு உணவு யார் தருவார், உடன் யார் இருப்பார் என்று எண்ணி, உனக்கு உணவு நான் தருகிறேன் என ஓடோடி சென்று உணவு சமைத்து அது மெதுவாக உள்ளதா என தான் கடித்து பார்த்து நல்லதை இலையில் எடுத்து, பொன்முகலி ஆற்று நீரை வாயில் எடுத்து, பூக்களை தன் குடுமியில் செருகி சிவன் தனித்திருப்பாரே என மலைமேல் ஓடிச் செல்கிறார். சிவன் முன் சாத்தியிருந்த மலர்களை தன் காலால் கீழே தள்ளி அன்பை உமிழ்வது போல வாய் நிறைய கொண்டு வந்த நீரை திருக்காலத்தி நாதர் மேல் கொட்டி தன் தலையில் வைத்திருந்த மலரை சிவன் திருமுடியில் சாத்தினார். இலையிலிருந்த அமுதை இறைவனுக்கு ஊட்டுகிறார். இரவில் உன்னை யார் பார்த்து கொள்வார் என்று சிவன் அருகில் இரவு முழுவதும் காவல் இருக்கிறார். திருக்காலத்திநாதரை தினமும் வழிபாடு செய்யும் சிவகோசரியார் மறுநாள் வந்து பார்க்கும்போது வேடுவனின் இந்த பிரார்த்தனையை பார்த்து மனம் வருந்தி அங்கு கிடந்த எலும்புகளையும் கரித்துண்டுகளையும் தள்ளி ஆற்றிலிருந்து நீர் முகண்டு வந்து சிவனை அபிஷேகம் செய்து மலர்களை சார்த்தி இறைவனுக்கு நாமங்களை கூறி வழிபடுகிறார். அமுதெடுக்க சென்ற திண்ணன் மீண்டும் வந்து அதே போல தன்னுடைய பிரார்த்தனையை தொடர்கிறார். இவ்விதம் 4 நாட்களாக சிவபெருமானுக்கு வேடர் வழிபாடும் சிவகோசரியார் வழிபாடும் கலந்து நடக்கிறது. 5ஆம் நாள் சிவகோசரியார் எம்பெருமானை பார்த்து இவ்விதம் செய்கின்ற வேடுவனின் செயலை சரி செய்து அருள வேண்டும் என்று வேண்டுகிறார். அன்றிரவு சிவபெருமான் சிவகோசரியாருடைய கனவில் தோன்றி, அன்பனே, அவனை வேடன் என்று எண்ண வேண்டாம். அவன் செயல்களை நாம் சொல்ல கேள். அவனுடைய உருவம் நம்பால் கொண்ட அன்பு வடிவம். அவனுடைய அறிவு முழுமையும் நம்மை அறியும் அறிவே ஆகும். அவனுடைய செயல்கள் எல்லாம் எனக்கு இனியனவாக உள்ளன. அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கள் அன்பென்றும், அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கினியவாம் என்றும், அவனுடைய நிலை இவ்வாறிரு என்னருள் செய்வார் என்று சிவகோசரியாருக்கு சிவபெருமான் வேரனுடைய அன்பினை முழுவதுமாக கூறுகிறார். நாளை காலை மறைந்திருந்து வேரனுடைய அன்பினை நீ பார் என்று சிவபெருமான் அவருடைய கனவில் கூறுகிறார். அதுபோல மறுநாள் சிவகோசரியார் மறைந்திருந்து காண்கிறார். வழக்கம் போல வேடுவனான திண்ணன் இறைவனுக்கு அமுது கொண்டு வந்து வாயில் உள்ள நீரினால் அபிஷேகித்து மலர்களை சூடி வணங்குவதற்காக ஓடோடி வருகிறார். திண்ணனின் அன்பு முழுவதையும் சிவகோசரியாருக்கு காட்டும் பொருட்டு இறைவன் தன்னுடைய வலக்கண்ணில் இரத்தத்தை பெருகச் செய்கிறார். இரத்தத்தை கண்ட திண்ணன் ஓடோடி வந்து
உணவுகளை கீழே போட்டுவிட்டு மலர்களையும் நீரையும் கீழே கொட்டிவிட்டு இறைவனை கட்டிக்கொள்கிறார். பச்சிலைகளை எடுத்து வந்து கண்ணில் அப்பி அதை சரி செய்யலாம் என்று நினைக்கிறார். அதுவும் முடியாமல் இரத்தம் வந்து கொண்டே இருக்க, ஊனுக்கு ஊனே உற்ற நோய் தீர்ப்பது என்று தன்னுடைய வலது கண்ணை எடுத்து இறைவனுக்கு வைக்கிறார். இரத்தம் நிற்கிறது. இறைவன் தன்னுடைய இடக்கண்ணில் இரத்தம் சொரியச் செய்கிறார். திண்ணனோ தன்னுடைய இடக்காலை அவருடைய இடக்கண்ணில் அடையாளம் வைத்துவிட்டு அம்பினால் தன்னுடைய இடக்கண்ணை எடுக்கச் செல்கிறார். இறைவன் நில்லு கண்ணப்ப என்று, அன்பு தோன்ற நில்லு கண்ணப்ப என்று மும்முறை கூறுகிறார். செங்கண்வெல் விடகின் பாகர் திண்ணனார் தம்மையாண்ட அங்கனர் திருக்காலத்தி அற்புதர் திருக்கை அன்பர் தங்கன் முன் இடங்கை தடுக்க மூன்றடுக்கு நாக கங்கனார் அமுதவாக்கு கண்ணப்ப நிற்க என்று அவரை தடுத்து அவருடைய அன்பினை உலகோர் அறிய செய்கிறார். அன்பே சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதாகும் அறிகிலார், அன்பே சிவமாய்த்தாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. ஸ்ரீ கண்ணப்ப பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி.